18 வருஷம் கூனியாக இருந்த ஒரு பெண். இதே மாதிரி ஒரு ஜெபாலயம். அந்த ஜெபாலயத்தில் ஜனங்கள் கூடி வந்திருக்கிறாங்க, ஆண்டவர் ஆராதிக்க, வசனத்தை கேட்க. இயேசு அந்த மக்களுக்கு பிரசங்கம் பண்ணி கொண்டு போதித்து கொண்டிருந்தார், வசனத்தை போதித்து கொண்டிருந்தார். அந்த ஜெபாலயத்தில் ஒரு பெண், 18 வருஷமாய் கூனியாக இருந்த ஒரு பெண், 18 வருஷ வேதனையில் இருந்த ஒரு பெண், கூனியாக இருந்த பெண், சற்றேனும் நிமிர முடியாத கூனி. கூன் என்றால் அவங்களுக்கு தெரியல, குனிந்தே இருப்பாங்க, இப்படியே தான் நடப்பாங்க, அவங்களால நிமிர முடியாது. கூப்பிட்டா இப்படி தான் பார்ப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? நான் இங்கே கிராமத்தில் பார்த்துருக்கிறேன். ஒரு தாயார் கூன் விழுந்து இப்படியே தான் நடந்து சர்ச்சுக்கெல்லாம் வருவாங்க. பாட்டின்னு கூப்பிட்டா அப்படி தான் பார்ப்பாங்க, நிமிர்ந்து பார்க்க முடியாது. இந்த பெண் 18 வருஷம் கூனியாக இருந்தாள். ஏன்னா பொல்லாத ஒரு உலகம், குறை சொல்லுகிற ஒரு உலகம், ஒரு வியாதி வந்துட்டா அந்த பாதிப்பை புரிந்து கொள்ளாதபடி மேலும் மேலும் காயப்படுத்துகிற உலகம். உங்களுக்கு கூட சொல்ல, இவன் என்ன பாவம் செய்தாலோ இந்த வியாதி வந்திருக்கு, இவன் என்ன பாவம் செய்தானோ இவனுக்கு இந்த நோய் வந்திருக்கிறது. உலகம் உங்களை குற்றப்படுத்தி பரிகாசம் பண்ணக்கூடிய நிலைமையில ஒரு மனவேதனை, அந்த வேதனையோடு தான் அந்த பெண் அமர்ந்திருக்க வேண்டும். அந்த மகள் 18 வருஷம் வசனம் சொல்லுகிற பலவீனப்படுத்துகிற ஆவியினாலே பாதிக்கப்பட்டவள். அது ஒரு வியாதி என்று அவள் எண்ணினாள். வியாதி அல்ல, ஒரு பலவீனப்படுத்துகிற ஆவி. பார்த்தீங்களா, ஒரு பிசாசு அவளை அடிமையாக்கி அவளை முடக்கி வைத்திருந்தது. இன்னைக்கு உங்களுக்கு ஒரு விடுதலை நாள். வியாதியில சாத்தான் உங்களை கட்டி வைத்திருக்கலாம், இன்னைக்கு உங்களுக்கு ஒரு விடுதலை நாள். அந்த ஜெபாலயத்துல இயேசுக்கு முன்னால் அமர்ந்திருந்தாள். இயேசு அவளுக்கு விடுதலை கொடுத்தார், அவளை கவனித்து விட்டார். உங்களுக்கு என்ன பிரச்சனை, என்ன வியாதி, என்ன துக்கம், என்ன வேதனை, என்ன மனதில் பாதிப்பு, இயேசு கவனித்து விட்டார். அவர் உங்களுக்காக பரிதபிக்கிற ஒரு ஆண்டவர். நீங்க கவனித்தீங்கன்னா இந்த பெண் இயேசுவே எனக்கு ஒரு விடுதலை தாருன்னு கூப்பிடல. இவள் இயேசுவுக்கு இடத்துல ஓடி வந்து எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்கன்னு கேட்கல. ஆனால் இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து நீ விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி தம்முடைய கரத்தினாலே தொட்டார், விடுதலை உண்டாயிற்று. அதான் இயேசு செய்கிற ஒரு அற்புதம். பாருங்க, இயேசு எவ்வளவு அற்புதமான ஆண்டவர், ஜனங்களுக்காக பரிதபிக்கிற ஒரு ஆண்டவர்.